ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேக்கன் லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. ரோட் வித்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடு, ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், 40 அடி ஃப்ரண்டேஜ், 80 அடி லென்த் இருக்குது. எக்ஸாக்ட் வேக்கன் லேண்டு, நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ப்ராப்பர்ட்டி, 3200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கமில் இப்போ வடபழனி டு போரூருக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. 40 அடி ஃப்ரண்டேஜ், 80 அடி லென்த்து, 3200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த பிளாட் அவைலபிளாக இருக்குது. ரெசிடென்ஷியல், அதாவது இண்டிபெண்ட் ஹவுஸ் டெவலப் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ மெயின் ரோடு ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லாமெக் ஸ்கூல் இருக்குது, லார்ஜ் அட்லைன் ஸ்கூல் இருக்குது. தென் வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது கேசவதினி மெட்ரோ ஸ்டேஷன், ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஆர்காட் ரோட், பஸ் ரூட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டி, சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது, வேக்கன் லேண்டு. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியும் பக்கத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு ஒரு கிரவுண்டுக்கு 3,35,00,000 ஒரு கிரவுண்டோட ரேட் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். சைட் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி சொன்னால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.